இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்கு முன்னாடி பேசுகிறேன். ரொம்ப நர்வஸாக இருக்குது. இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கருவாடு தொக்கு பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம சேனலில் அடிக்கடிக்கு குக்கிங் வீடியோ தான் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கருவாடு தொக்கு எப்படி வைக்கிறது போய் வாங்க வீடியோக்குள்ளே போய் போகலாம். 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவாடு துண்டு ஒரு 4-5 பீஸ் எடுத்து வச்சுருக்கோங்க. இது சீலா மீன் கருவாடு, கிழங்காய் கருவாடு, இது வாழை மீன் கருவாடு. இதெல்லாம் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. முள் எடுத்துகிட்டு வெறும் சாதா மட்டும் வச்சுருக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். வாங்க போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே லேசாக அப்படியே அழகாக வாஷ் பண்ணணுங்க. ஒரு கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வரணும். வெங்காயம்லாம் நல்லா சுருண்டு பொன்னிறமாக ஆகி வரணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டோன்னா கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஒன்று போல் நல்லா வச்சு மசிச்சு நல்லா வதக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிஸ் ஆகாமல் நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் சுருளை. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச கருவாடை எடுத்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கணும். அதையும் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள். இது வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போதும். எங்கள் வீட்டுக்கு போதும் காரம், அதுக்கு மாரி போட்டுருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. ஏற்கனவே கருவேப்பிலை உப்பு இருக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சோன்னே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்படியே லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கரெக்டான பதம். ரசம் சாதம், சாம்பார் சாதம்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க. கரோடு தொக்கு ரெடி பாங்கன்னு சூப்பராக இருக்குங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.